வணக்கம், நான் உங்கள் ஃபார்மர் லவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காடை கிரேவி வித் ஒயிட் ரைஸோட செய்ய போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸு, காடை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜோடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பட்டோட்ட மாதிரி போயிருக்கு ஃப்ரெண்ட். இப்போ பறித்து வந்து இது காடை கிரேவியில் போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம இப்போ காடை கிரேவி தேவையானவங்க எல்லாம் அரிஞ்சுன்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சுத்தமான கடல் எண்ணெய், பட்டை வகை, பட்டை கிராம்லாம் போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படியே அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். சால்ட், அடுத்து வெங்காயம் வதங்கி வந்துச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, பத்தாவது தண்ணி எடுத்துக்கலாம்டா. மஞ்சள் தூள், நம்ம மஞ்சள் தான் போட்டு காடையை கழுவுறோம். காடையை சேர்த்துக்கலாம். காரம் சேர்த்துக்கலாம். காரத்தூள் ஒரே கொட்டுறாங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சுந்தர் மசாலா, தண்ணி ஊற்றிக்கலாம். முந்திரி பயிர் போட்டுக்கலாம். அவனா டேஸ்ட்டு பா. காடை கிரேவி வந்தது போதும், எடுத்துக்கலாம். அரிசி கழுவி உலையில் போட்டுக்கலாம். சோறு, ஒயிட் ரைஸ் போட்டு எல்லாத்தையும் போட்டு காடை கிரேவி குழம்பு. முழு காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் ஃபார்மர் லவர். நன்றி.